வெல்கம் பேக் டு வாழ்க்கை ஆஃப் சுபாஷ். ஸோ என்னை தேடி ஒரு பயணம்னு நான் ஒரு சீரீஸ் பண்ணியிருக்கேன், பார்த்துருப்பீங்க. ஸோ அதுதான் உட்காந்து அதுதான் ஷூட் எடுத்துன்னு இன்னைக்கு டே 4 உட்காந்து கொஞ்ச நேரம் உட்காந்து அப்படியே படிச்சுன்னு இருந்தேன். ஸோ எதுக்கு இந்த வீடியோனா, சும்மா என்னென்னா நேற்று நான் டே 3 வீடியோ போடவே இல்லை. காரணம் என்னென்னா, ஒரு மாதிரி எனக்கு டிமோட்டிவேஷன் ஆயிடுச்சு. விடாமல் போடலான்னு ஒரு மோட்டிவேஷனில் இருந்தேன்னா, திடீர்னு பார்த்தா ஒரு மாதிரி வர்ற வியூஸ் இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு இதுக்கு மட்டும் இல்லை, 2 வீடியோ போட்டு அப்படி சொல்லக்கூடாது. ஒரு மாதம் ஃபுல்லாக போட்டு அதுக்கப்புறம் வியூஸ் வரலன்னா சரி, ஏதோ தப்பு இருக்குதுன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். சும்மா 2 வீடியோவில் நம்ம அந்த மாதிரி சொல்லக்கூடாது, அது தெரியுது. ஆனால் இவ்வளோ நாளாக ஃபுல்லாக சுற்றி அங்கங்கன்னு போட்டுன்னு இருந்தேன். எங்கேயுமே எதுவுமே பெருசாக நினச்ச மாதிரி ஒரு புரியுதில்லை உங்களுக்கு. நம்ம ஒரு நிக்கலாக உட்காந்து ஏதோ பண்ணோம், ஆனால் பெருசாக வரலன்னு. அவ்வளோ பெருசாக நீ என்ன அதில் ஒரு 100% போட்டு நீ எடிட்டெல்லாம் பண்ணி அப்படியே பயங்கரமாக பண்ணி வியூஸ் வரத்துக்கு உட்காந்து பேசினிருக்கேன்னு நீங்கள் நினைக்கலாம். அது எனக்கும் தெரியும். மேட்ரு அது இல்லை. இந்த வீடியோட மேட்ரை வேறு என்னென்னா, ஸோ அவ்வளோ கொஞ்சம் வேலை பார்த்து அதுக்கான வியூஸ் வராதுக்கே எனக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி டிமோட்டிவேஷன் ஆகிடுச்சு. நேற்றெல்லாம் கிளம்பிடலாமான்னு ஆயிடுச்சு. எனக்கு என்னடா யோசிச்சுன்னு இருக்க உட்காந்துன்னு ஆயிடுச்சு. ஒரு கொஞ்ச நேரம் எனக்கு கிளம்பிடலாமா சொல்லிட்டு அவ்வளோதான் முடிச்சுக்கலாமான்னு நினச்சிட்டேன். நான் நிறுத்திட்டு வீட்டுக்கு போயிடலாம் அந்த மாதிரி ஆயிடுச்சு. என்னடா நான் இதுக்கேவான்ற மாதிரி கொஞ்சம் வளர்றேன். நான் ஸ்கிரிப்ட் இல்லை, இது எனக்கு தோணுனதை பேசின்னு இருக்கேன். கொஞ்ச நேரம் உட்காந்து படிச்சுன்னு இருக்கும்போது தோணுச்சு. ஸோ என்னென்னா, ஒரு சின்ன விஷயத்துக்கே நம்ம அவ்வளோதான் விட்டுடலாமான்ற மாதிரி தோணிடுச்சு. ஒரு ப்ராசஸ்னால் நம்ம பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக அதை ஏதோ வளர்னு இருக்கான்னு தெரியுது. ஆனால் இது கட் பண்ணாமல் நான் அப்படியே போடுறேன். என்னென்னா, ஒன்று பண்ணுறோமா, அதுக்கான ரிசல்ட் வருதோ இல்லையோ, நம்மளோட 100% நம்ம கொடுக்கணும்ல. நம்ம கொடுத்துருக்கோமா, அவ்வளோதான். அதுக்கான ரிசல்ட் வருதோ ஃபெயில் ஆகுறியோ என்னமோ ஆயின்னு போகுது, அதெல்லாம் 2வது தான். ஃபஸ்ட்டு நீ ஃபுல்லாக பண்ணியா, அதை விட்டுட்டு 2 நாள் பண்ணிட்டு நான் நினச்ச மாதிரி ஆகலை, நினச்ச ரிசல்ட் வரலன்னு உட்காந்து அழுந்துன்னு அடுத்து வர்ற ஒரு 30 நாளையும் நீ பண்ணாமல் விட்டனா தப்பு நம்மளுது தானே. ஸோ அதை தான் சொல்ல வந்தேன் நான் உங்களுக்கு. ஒரு விஷயம் பண்ணுறீங்கன்னா என்ன மாதிரி அழுந்துன்னு உக்காந்து அவ்வளோதான் விட்டுடலாமான்னு உக்காந்து என்ன மாதிரி கோல பசங்க பண்ணுற வேலை அதெல்லாம், சரிங்களா? ஸோ அந்த மாதிரி இருக்காதீங்கன்னு சொல்கிறதுக்கு தான் இந்த வீடியோ எடுத்தேன் நான். ரிசல்ட் வருதோ இல்லையோ அது 2வது, அதை பற்றி யோசிக்காதீங்க. இது எதா வேணாலும் இருக்கட்டும். ஒரு எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறீங்களோ இல்லை யூடியூப்க்கு இந்த மாதிரி ஒரு புது யூடியூப் சேனல் ஆரம்பிக்கிறோம், நாளைக்கே மில்லியன் வியூஸ் வந்துட்டு போகிறதில்ல. அதே மாதிரி தான் உட்காந்து பயங்கரமாக படிக்கிறோம், நாளைக்கே பாஸ் ஆகிட போகிறதில்ல. நம்ம எக்ஸாம்பிள், என் ஃப்ரெண்டு ஒருத்தன் திலீப், எத்தனை பேருக்கு தெரியும்னு தெரில, யூபிஎஸ்சி ப்ரிப்பேர் பண்ணியிருக்கான். ஃபஸ்ட் டைம் அட்டெம்ப்ட் பண்ணான், ஃபெயில் ஆகிட்டான். ஒரு கிட்ட போயிட்டு வந்துட்டான். அவ்வளோதான், போதுமான்னு நிறுத்திக்கலான்னு ஆயிடாமல் இன்னைக்கு வரையும் உட்காந்து படிச்சுன்னு இருக்கான் அவன். ஸோ அதுதான் நான் சொல்ல வரேன். ரிசல்ட் என்ன வேணாலும் இருக்கட்டும், நம்மளோட 100% நம்ம போட்டோமா, அதுதான் அவனும் சொன்னான். ரிசல்ட் எல்லாம் நம்ம ஃபுல்லாக நம்ம நைட்டு பகல்னு உட்காந்து படிப்பான் அவன். ரிசல்ட்டை பற்றி யோசிக்க மாட்டான், நம்ம ஃபெயில் ஆகிட்டோன்றதை பற்றி யோசிக்க மாட்டான். என்னடா அவ்வளோ தூரம் போய் வந்துட்டோமே, வேறு வேலை இருந்தால் பார்க்கலாமேன்னு யோசிக்கிறது இல்லை அவன். அவனை பார்க்கும் போதெல்லாம் எனக்கு ஒரே மோட்டிவேஷனாக இருக்கும். பார்த்துன்னு இருப்பான் வீடியோ அவன். ஸோ அந்த மாதிரி தான், எதா வேணாலும் இருக்கட்டும், உங்களோட 100% கொடுங்கன்னு சொல்கிறதுக்கு தான் இந்த வீடியோ எடுத்தேன். நான் உட்காந்து வளரின்னு இருக்கேன். ஸோ அதுதான் என்னென்னா, நான் எனக்கு ஃபுல் மோட்டிவேஷன் வந்துடுச்சு. நேற்று மட்டும் கொஞ்சம் ஒரு மாதிரி இருந்துச்சு நேற்று. அதுக்கப்புறம் ஃபுல் நைட்டெல்லாம் இதுதான் யோசிச்சுன்னு இருந்தேன். நீ என்ன பண்ணிட்டேன்னு இப்போ உனக்கு டிமோட்டிவேஷன் ஆகுதுன்னு. உன்னோட 100% நீ கொடுத்தியா? இல்லை, எனக்கே தெரியும். உட்காந்து எடிட் பண்ண அப்படியே ஃபுல் ஒரு பயங்கரமாக எடிட் பண்ணி அது இதுன்னு அப்படியே பண்ணுறியா? இல்லை. அப்போ எதுக்கு ஃபீல் பண்ணோம்? நம்ம ஃபுல் நம்மளோட 100% கொடுத்து அதுக்கப்புறம் அதுக்கான ரிசல்ட் வரலன்னா கூட யோசிக்கலாம். நம்ம அப்படின்னா நம்ம 100 கொடுக்கல போல், ஏதோ கொஞ்சம் நடுவில் கொஞ்சம் மசாலா பண்ணியிருக்கோம், நம்ம தப்பு பண்ணியிருக்கோம், அதை சரி பண்ணணும்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். ஒன்றுமே பண்ணாமல் நம்ம அந்த ப்ராசஸ்லேயே உட்காந்து அழுதுன்னு இருந்தோம்னா முடியலன்னு உட்காந்தா அது முடியாது. அதனால் அது லாஸ்ட்டில் என்னமோ ஆயிட்டு போகுதுன்னு ப்ராசஸை கவனிங்க, சரிங்களா? இந்த ப்ராசஸை நம்ம பயங்கரமாக முடிக்கணும்னு கவனிங்க, அவ்வளோதான். ஸோ நாளைக்கு பார்க்கலாம்.